இப்போ முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் பண்ண போகும் பொழுது பயங்கர ஆக்ரோஷத்தோட நுழைவாரு. சூரனை சம்ஹாரம் பண்ணி முடிச்சிட்டு அந்த திருச்செந்தூர் கடல் தீர்த்தத்தில் நீராடிட்டு வெளியில வரும் பொழுது அந்த ஜெயந்திநாதர் முகத்துல புன்னகையோட வெற்றி களிப்போட மகிழ்ச்சியோட ஒரு ஆறாவாரத்தோட வெளியில வருவாரு. அப்போதைக்கு உங்களுடைய வேண்டுதல்களை முருகப்பெருமான்ட்ட சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி சொல்லவே கூடாது. சூரனை சம்ஹாரம் பண்ண போகும் பொழுது உங்க வேண்டுதல்களை மனசால கூட சொல்லாதீங்க. சூரனை சம்ஹாரம் பண்ணிட்டு அவர் வெற்றி களிப்போட வெளியில வரும்பொழுது அந்த வேண்டுதலை வைங்க. திருமணத்திற்காகவா இல்ல குழந்தை பேருக்காக வேண்டுமா உங்களுக்கு, அது மாதிரி வேலை இல்லாம தவிக்கிறீங்களா, அது மாதிரி சொந்த வீடு வேணும், இப்படிப்பட்ட எல்லா வேண்டுதல் நிறைய வேண்டுதல் வச்சிருப்பீங்க. உங்க வேண்டுதல் எதுவோ அதை முருகப்பெருமான் சந்தோஷமாக இருக்க நேரத்துல, அதாவது சூரனை சம்ஹாரம் பண்ணி முடிச்சிட்டு தீர்த்தத்துல நீராடிட்டு வெளியில வரும்பொழுது நீங்க வேண்டுங்க. கண்டிப்பா அந்த வேண்டுதலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. கண்டிப்பா அதை நிறைவேற்றி கொடுப்பார் முருகப்பெருமான். ஏன்னா அவர் மகிழ்ச்சியான சூழல்ல இருக்கும் பொழுது நீங்க சொல்லும் பொழுது அந்த வேண்டுதல்கள் உடனுக்குடன் நிறைவேறுகிறது ஐதீகம். அதனால முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் பண்ணிட்டு வெளியில வரும்பொழுது, தீர்த்தத்துல நீராடிட்டு வெளியில வரும்பொழுது உங்க வேண்டுதல்களை வைங்க. அடுத்த வருஷ சூரசம்ஹாரத்துக்குள்ள உங்கள் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறுங்கிறது ஐதீகம். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.